ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிஎஸ் வெல்னஸ் வேர்ல்ட். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சவுத் இந்தியனில் ரொம்பவே ஸ்பெஷலான சிந்தாமணி சிக்கன் எப்படி பண்ணுறதுனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சிக்கன் வந்து 1/2 kg எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக பூண்டு எடுத்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய், ஒரு 8லேருந்து 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். செய்முறை பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மண் கடாய் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் இருக்கிற பச்சை வாசனை போகட்டும். அதில் இருக்கிற பச்சை வாசனை போனதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ட்ரை சில்லி சேர்த்துருக்கேன். இந்த காஞ்ச மிளகாவை நீங்கள் சீடு இல்லாமல் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா காரம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா இதில் எந்த விதமான மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக விடலாம். இப்போ உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சுருண்டு வந்திருக்கு. கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா கூட நீங்கள் அதோட நிறுத்திக்கலாம். நான் கொஞ்சம் ட்ரையாக பண்ணுறதுனால நான் இன்னும் கூட ஒரு 2 நிமிஷம் இதை வந்து வேக விட்டுறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். வீட்டில் சட்டுன்னு எதுவுமே இல்லை அப்படின்றப்போ இந்த ஒரு ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
இதை வந்து சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.